ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூரில் ஃபஸ்ட் டைமாக கடற்கன்னி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பர்சனுக்கு பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 2 டிக்கெட் வாங்கிட்டு இப்போ உள்ளே போகலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கடற்கன்னி, சின்ன சின்ன மீன், கலர் கலராக மீன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்க மீன்லாம் வச்சு ஒரு இது மாதிரி கட் அவுட் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பெரிய திமிங்கலம் வந்து வாயை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. கிட்ஸு நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்க கிட்ஸை வந்து கூட்டினா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்களும் உள்ளே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த மீன் வாய்க்குள்ளேருந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் ஃபோட்டோ ஸ்பாட்லாம் இருந்துச்சு. நாங்களும் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனால் சின்ன சின்ன மீன் கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒவ்வொரு மீனாக பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் அந்த மீன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து டனல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே போனால் அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. அதில் ஒரு மீன் பார்த்தோம். அது வந்து ரொம்ப பெருசாக ஒரு 5 அடி கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த மீன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி மீன் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு. நான் இப்போ தான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மீனை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். நாங்கள் இந்த எக்ஸ்போக்கு போன ஃபஸ்ட்டு ரீசனே வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக. ஏன்னா அவன் வந்துட்டு பெருசாக வெளியே எங்கேயும் கூப்பிட்டு போகாதனால சரி ஓகே இது வந்து பக்கத்துலேயே இருக்குது போய் காமிப்போம், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக மெயினாக நாங்கள் வந்து இந்த டைம் போனோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அவனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய பிளேஸ்க்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்ட்ருக்கோம். இன்னும் நிறைய என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒன்ஸ்
பார்த்து முடிச்சிட்டிங்களா? இப்போ வாங்க இதோ இங்கே ஒரு நிறைய கூட்டம் தெரியுதுல, இங்கே தான் வந்து மெயினான கடற்கன்னி இருக்காங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம். உள்ளே போனால் 2 கடற்கன்னி இருந்தாங்க. 2 பேரும் வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. என் பையனோட ரியாக்ஷன் பாருங்கள், யாரா இது என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் போயிட்டு பையன் எங்களை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொன்னாங்க. நாங்களும் பக்கத்தில் போய் நின்று ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க கூட கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். என் பையனோட ரியாக்ஷன் தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. கடற்கன்னி என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டிங்களா? இப்போ வாங்க அடுத்து வந்து உள்ளே நிறையா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டால் இருக்குது, என்ன எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டால்குள்ளே தான் போனோம். அங்கே வந்துட்டு உமன்ஸ்க்கான ஆக்சசரிஸ்லாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம பேபிக்காக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயர் மஃப்ளர் மாதிரி அவனுக்கு பார்த்தோம். அதில் வந்துட்டு பட் எல்லா சைஸுமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அவனுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது ஒன்றாவது ஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள், அவன் எதுவுமே செட் ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து டாய்ஸ் கடை இருந்துச்சு. சரி ஓகே, ஏதாவது டாய்ஸாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு இதோ அந்த டெடி பேர் இருந்துச்சு. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகே, வேறு மாதிரி ஏதாவது பார்க்கலாம் பார்த்தா வேறு எதுவும் அவனுக்கு எதுவும் பிடிக்கல. சரி ஓகேன்னா அப்புறம் அந்த டாய்ஸ் வாங்கிட்டு அப்படியே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்து என்ன கடை இருக்குதுன்னு பார்த்தா கண்ணாடி கடை இருந்துச்சு. சரி ஓகே, போயிட்டு எனக்கும் என் பையனுக்கும் ஒரு கண்ணாடி வாங்கணும்னு வாங்கிட்டு கண்ணாடி வாங்கினோடனே போட்டு அப்படியே சார் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசியில் வந்து பேர் எழுதி தருவாங்க. சரி ஓகே, எங்கள் 3 பேர்த்தோட பேரும் எழுதலாம் சொல்லிட்டு 3 பேர்த்தோட பேரும் வந்துட்டு ஒரு அரிசியில் வந்துட்டு எழுதி வாங்கணும். இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அரிசியில் பேர் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள ரைடு என்னென்ன இருக்குதுன்னு குறிப்பிட்டா இந்த மாதிரி பேய் வீடு, 3D ஷோ, அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுற அந்த பாலில் ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்களே அந்த மாதிரி ரைடு, இதெல்லாம் கிட்ஸுக்காக வந்துட்டு நிறையா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. சீரியஸாக நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால கூட்டம் இல்லை. நீங்கள் வந்து சண்டேஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா ரைடும் ரன்னிங்கில் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு வரலாம். இங்கே பாருங்கள் என்னென்ன ரைடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கிட்ஸுக்கு வந்து ஹெலிகாப்டர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெயின்ட் வீல் இருந்துச்சு. அந்த பெருசாக இருக்குது பாருங்கள் ஜெயின்ட் வீல், பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரன்னிங்கில் இருந்துச்சா பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். டோரா அந்த ஹெலிகாப்டர் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே தெரியும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த எக்ஸ்போக்கு நீங்கள் போகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால கூட்டம் இல்லை. நீங்கள் வந்து சண்டேஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும். எல்லா ரைட்ஸுமே வந்து ரன்னிங்கில் இருக்கும். இந்த பெரிய ஜெயின்ட் வீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் வந்து கொலம்பஸ் இருந்துச்சு.
எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது நைட் டைமில் போனனால லைட்டிங்ஸோடு போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து திருப்பூருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரைடு வந்திருக்கு. நான் வந்து இந்த ரைடில் விளையாடணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் க்ரௌட் இல்லாதனால ரன் பண்ணல. அதனால் என்னாலேயும் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த கேம் வந்துட்டு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் இந்த ரைடில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்ஸுக்கான வாட்டர் போட்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. வாட்டர் போட்டிங் இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க உள்ளே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது போகும்போது இன்னும் நிறையா கிட்ஸுக்காக தான் மெயினாக நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. சின்ன சின்னதாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு அப்பளம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது க்ளோசிங் டைம் நாங்கள் போனது ஒரு 6:30 லைக் அந்த ரேஞ்சில் உள்ளே போனோம். அவ்வளோ இருந்துச்சு சுற்றி பார்க்கறதுக்கு. நைட்டு 9:30 ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணுற டைமிங்கில் தான் நாங்களே வெளியே வந்தோம். அப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்போ வந்து எது வரைக்கும் நடக்குது அப்படின்னா January 19, 2025 வரைக்கும் நடக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.